கொஞ்சம் பேருக்கு கிடைக்கவில்லை என்பது நீங்கள் சொல்லுவது சரிதான். சில பேருக்கு கிடைக்கவில்லை. அது என்ன காரணம் என்பதையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். சில வழிமுறைகள் இப்படி இருக்க வேண்டும் என்ற சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். அதிலே ஏதாவது அந்த வழிமுறையை தாண்டி தவறு இருந்தால் நிச்சயமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை எடுத்து சரி செய்வார். அதனால்தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், ஏற்கனவே நாம் கொடுக்கப்பட்டது 1,13,00,000 பேர். அப்படி கொடுக்கிற பொழுது கூட சிலது விடுபட்டது, அதையும் சரி செய்து கொடுத்தார்கள். அதற்கு பின்னாலே மீண்டும் ஆய்வு செய்துதான் இப்பொழுது 1,31,00,000 ஆயிருக்கிறது. விடுபட்டதை கூட மீண்டும் எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே யாரையும் விட்டுவிட வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. ஆனால் கொடுப்பது சரியானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு, ஏன்னா இது அரசாங்கத்துடைய பணம். எனவே அப்படி கொடுக்கிற பொழுது அது சரியாக இருக்க வேண்டும் என்பது கண்டிப்பாக அந்த தகுதியுடையவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பதற்கான ஏற்பாட்டை அரசு செய்யும். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏங்க அவர் என்ன பின்ன உதயசூரன் சொல்லுவார், அவர் அதைத்தான் சொல்லி அனுப்புவார். அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லைங்க. அவங்க பேசுறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னாக்கா என்ன ஆகுது? பாதுகாப்பு போதுமான அளவு இல்லை. அதனாலதான் மற்ற கூட்டங்கள் திமுக அந்த மாதிரி கூட்டங்களுக்கு பாதுகாப்பு அதிகளோடு கொடுக்குறாங்க. அதனாலதான் குறைபாடுன்னு சொல்லி எத்தனை கட்சி கூட்டம் நடத்துகிறது? திமுக மட்டுமே நடத்துது, ஏடிஎம்கே நடத்துறாங்க, மற்ற கட்சிகள் நடத்துகிறது, கம்யூனிஸ்டில் நடத்துறாங்க, பிஜேபியில் நடத்துறாங்க, எல்லா கட்சிகளையும் நடத்துறாங்க. எனவே அதற்கெல்லாம் உரிய பாதுகாப்பை போலீஸை பொறுத்தவரையிலும் அவங்க யார் என்னன்னு பார்க்கறது கிடையாது. ஒரு திருவிழா நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர்கள் கணக்கெடுக்கிறார்கள், அதற்கு உண்டான பாதுகாப்பை கொடுக்கிறார்கள். ஆனா அங்க பத்திரிகை நண்பர்களுக்கு என்னாச்சு? அந்த கேள்வி நீங்க யாருமே கேட்கல. உங்களாக கொண்டு போய் விட்டுருக்கோம். சத்திர ஊழியர்களாகட்டும், அங்கன்வாடி தொடர்ந்து ஒரு 13 நாளா போராட்டம் பண்ணிட்டு இவங்க பிரச்சனையெல்லாம் தீர்க்காம திடீர்னு இந்த எலெக்ஷன் பேஸ் பண்ணி இந்த மாதிரி பணம் கொடுத்துருக்காங்க. மகளிர் உரிமை தொடர்ந்து போராட்டங்கள் சென்னையிலும் இது எலெக்ஷனை பேஸ் பண்ணி அல்ல, ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு திட்டம். அந்த திட்டம் ஏதாவது ஒரு காரணம் காட்டி நிறுத்திவிடக்கூடாது, அந்த குடும்பம் இடையிலே சிரமப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக செய்யக்கூடிய பணியே ஒழிய தேர்தலை ஒட்டி அல்ல. நான் இன்னொன்றையும் வெளிப்படையாக சொல்லுகிறேன், ஒருவேளை நாங்கள் இதை செய்யாமல் நீதிமன்றத்திலோ அல்லது அவர்கள் ஏதாவது பிரச்சனை செய்தோ இந்த பணம் அந்த மக்களுக்கு போகாமல் இருந்திருந்தால் இன்னும் எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வலுவானதாகத்தான் இருந்தது. எனவே அப்படி அவர் அதை எதிர்பார்க்காமல் அந்த மாதிரியான ஒரு அரசியல் லாபம் வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்காமல் அந்த குடும்பத்திற்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது, அவர்களுக்கு பொருளாதார சிக்கல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இது தேர்தலுக்காக இல்லை என்பதை நீங்கள் முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள். பேர் மாத்தி வச்சிருக்கு, அதை நீங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இல்ல அதெல்லாம் செய்யாம இல்லை, அதெல்லாம் செய்யாம இவ்வளவு பணிகள் இருக்கிறது அல்ல, அதெல்லாம் தனியா பேசிட்டு இருக்கிறாங்க. நாம அந்தந்த அதற்குன்னு ஒரு துறை இருக்கிறது, அந்த துறை பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்க சத்துணவு இதெல்லாம் கூட சொன்னீங்க, அவங்க எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை, ஒவ்வொரு திட்டமும் வருகிற பொழுது இத்தனை வருஷமா இல்லையே ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கலையே. ஒவ்வொரு திட்டம் நான் கேட்கிறேன், மகளிர் உரிமை தொகை நான் கேட்கிறேன், முடிக்கிறேன் விடுங்க. மகளிர் உரிமை தொகை இல்ல, நான் கேட்கறது மகளிர் உரிமை தொகை கொடுக்கிற பொழுது இத்தனை வருஷமா இல்லையே இப்ப ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்களா? காலை உணவு திட்டம் கொடுக்கிற பொழுது இத்தனை வருஷமா இல்லையே ஏன் இப்பொழுது கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்களா? எனவே ஒரு திட்டம் வருகிற பொழுது அது புதிய திட்டம், அதை வரவேற்க வேண்டும் ஒழிய ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கறது அவ்வளவு சரியாக இல்லை என்று நான் கருதுகிறேன். திருச்சி அரசு மருத்துவமனையில பிறந்த 3 நாட்களான ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லிட்டு ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுதான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். எங்காவது ஒரு சம்பவம் நடக்கிறத வச்சுக்கிட்டு நாம இந்த மாதிரி சொல்றதுங்கிறது ரொம்ப தப்பு. அதுல இங்க பாருங்க, இல்ல அது நீங்க கடந்த காலத்தை எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி தவறு நடக்கிறது என்பது தவிர்க்க முடியாதது, இயற்கையான விஷயமாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அதை உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது.
உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது. அவர்களை கண்டுபிடிக்கிறார்கள். அதற்காக எவ்வளவு தேடுகிறார்கள். இங்கே கூட வந்து ஆரம்பத்தில் அரசாங்கம் வந்த ஒரு 2-3 வருஷத்துல ஒரு மர்டர் நடந்தது. அதை பற்றி எவ்வளோ பேசினாங்க. காவல்துறை எந்த பதிலும் சொல்லலை. ஆனால் மிக குறுகிய நேரத்தில் அந்த குற்றவாளியை கண்டுபிடித்தார். ஆனா அதே சம்பவத்தை நடந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை, தடுக்கிறதுங்கிறது இத்தனை கோடி பேர் இருக்கிற பொழுது கட்டுப்பாடு நமக்கும் இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸ் போட முடியாது. எனவே அந்த கட்டுப்பாடு அவங்களுடைய அந்த பாதுகாப்பும் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். அந்த பெற்றோருக்கு இருந்திருக்க வேண்டும். அவங்களுக்கு குற்றம் சொல்லலை. ஆனால் இப்படி வருகிற பொழுது சில பேர் அந்த குழந்தைய எடுத்து அவங்க கொஞ்சற மாதிரி கொஞ்சறாங்க, எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுலாம் இதெல்லாம் பார்த்தாவது உதாரணமா எடுத்துக்கிட்டு எதிர்காலத்தில் எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டு. சேலத்துல நடந்த ஒரு மாநாட்டில் வந்து விஜய் என்ன சொல்லியிருக்காங்க, 75 ஆண்டு பவள கட்சிங்கிறது வந்து கூட்டணி கட்சியை நம்பி தான் இருக்குது. புதுசா கட்சியா இருந்தா 1% வாக்கு வாங்க முடியுமா? மொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை நம்பி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதிலே கூட்டணி கட்சிகள் எங்களோடு இணைந்து இருக்கிற 1 நாள் 2 நாள்ல பல ஆண்டு காலமாக தொடர்ந்து எங்களோடு பயணிக்கிற கூட்டணி கட்சிகள். எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நம்பி இருப்பது என்பதை ஒரு பெரிய ஒரு தவறு அல்ல. அப்படி சொல்லுவதில் எந்த குற்றமும் இல்லை. தேர்தலுக்காக மட்டும்தான் கூட்டணிங்கிறாங்க, தேர்தல் முடிஞ்சதுக்கு தனித்தாக்கி தான் சொல்றாங்க. இல்லை, அதாவது தேர்தல் நேரத்தில் எப்படி இருக்கணும், தேர்தல் எப்படி நடத்தணும், தேர்தலுக்கு பின்னாடி எப்படி இருக்கணுங்கிறது கூட்டணி முடிவு பண்ணுது. நாங்கள் வந்து அவரை போய் கேட்டுட்டு முடிவு பண்ண முடியாது. இது எங்களுடைய கூட்டணி, எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் முடிவு. வேற யாரையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டிருக்காங்க. 75 ஆண்டுக்கு 4.5 லட்சம் கோடி தான் கடன். இப்போ 5 லட்சம் கோடி 4 ஆண்டுகள் வாங்கி, இப்போ 6500 கோடி புதுசா கடன் வாங்கியிருக்கீங்க. கடன் சுமை வந்து மக்கள் மீது ஏறிக்கிட்டே போகுது ஆட்சி. இதுல என்னென்ன மக்களுக்கு செய்திருக்கிறோம் என்பதை பாருங்க. கடன் சுமை அதிகமானாலும் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய பணி செய்யப்பட்டிருக்கிறது. நாங்க என்ன கேட்கிறோம்னா, ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை ஒழுங்காக கொடுத்திருந்தால் இந்த கடன் சுமை குறைந்திருக்கும். அதை திருப்பி நாங்க அவங்களுக்கு கேட்கிறோம். நீங்க தயவு செய்து சொல்லுங்க, எது ஊதாரித்தனம்? மகளிர் உரிமை தொகை ஊதாரித்தனமா? இருங்க, காலை உணவு திட்டம் ஊதாரித்தனமா? பேருந்து பயணத்துல பெண்கள் கட்டணம் இல்லாமல் போவது ஊதாரித்தனமா? சொல்லுங்க, அதை சொல்லுங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நாங்க லிஸ்ட் போட்டு சொல்றோம். என்ன இங்க பாருங்க, பேருந்து ஈரோட்டில் பேருந்து நிலையம் வந்திருக்கிறது. அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லையா? இப்போ நாளைக்கு வந்து நம்ம சிஎன்சி காலேஜில் கட்டடம் வர இருக்கிறது. இந்த சப்ஜெக்ட் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க. இல்ல, இந்த சப்ஜெக்ட் விட்டுட்டு அப்படியே போயிட்டீங்க. இல்ல, நீங்க கிளம்புங்க. இல்ல, அதாவது சட்டப்படி விதிமுறைப்படி என்ன இருக்கிறதோ அதைத்தான் செய்கிறார்கள். அதை மீறி இருந்தால் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து நான் உடனே அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறோம். நான் ஏற்கனவே கூட்டத்தில் சொன்னேன், இங்கேயே ஒரு கடையை நாங்கள் வந்து மூடியிருக்கோம். அது மாதிரி பொதுமக்கள் எங்க இருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். நான் நயினார்கிட்ட பேசிட்டு சொல்றேன். இல்ல, அதாவது இது கேட்க வேண்டிய கேள்வி நீங்க எங்ககிட்ட கேட்டா எப்படி? இது பாருங்க, வேற ஏதாச்சும் அரசியல் ரீதியான கருத்தாக இருந்தால் நான் பதில் சொல்லலாம். இதுக்கு ஒரு பதில் சொல்றது அவ்வளவு சரியாக இருக்காது என்று கருதுகிறேன். அது விஜயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இப்படி ஒரு கருத்தை அவர்கள் மீது நாங்கள் திணிப்பது சரியாக இருக்காது. அது வந்து நயினார் வந்து அவர் ரொம்ப நிதானமாக பேசக்கூடியவர் தான். ஆனா அந்த பேட்டியை நான் கேட்கல. நான் கேட்டுட்டு வேணா நாளைக்கு உங்களை கூப்பிட்டு சொல்றேன்.